இந்த ஹவாரிஜிகளுக்கு அனுப்புறாங்க இப்னு அப்பாஸ் எல்லாம் அவங்களோட போய் பேசுங்க. ஹவாரிஜிகள்கிட்ட போன உடனே இப்னு அப்பாஸ் எல்லாம் சொன்ன செய்தி இந்த வரலாறு தெரியாம சும்மா இஸ்லாம் படிக்கிறதால தான் பிரச்சனை. போய் அவங்க உட்கார்ந்து அந்த மக்களோட பேசும் போய் உட்கார்ந்த உடனே சொன்னாங்க, இப்படி பார்த்துட்டு, உங்கள யாரும் நபித்தோழர்கள் இல்லையே. இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்றாங்க, உங்களில் யாருமே நபித்தோழர்கள் கிடையாது. ரெண்டாவது சொன்னாங்க, நான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனிடமிருந்து வந்திருக்கிறேன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இருந்த தோழர்களோடு இருந்து வந்திருக்கிறேன். என்ன பதிவு செய்யறாங்கண்டா, நீங்கள் புரிந்து கொண்டது தப்பு. சஹாபாக்கள் ஒருவர் கூட இப்படி புரியவில்லை. இப்போ ஃபஹமு சஹாபா நான் பேசும்போது என்னமோ நம்ம வழிகட்ட பெரிய ஒரு கூட்டம் போல காட்டுறதுக்கு முயற்சிக்கிறாங்க. நம்ம என்னத்துக்கு இந்த ஃபஹமு சஹாபா சொல்லமுண்டா, அப்பவே இப்னு அப்பாஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, இந்த வழிகட்ட கருத்து வந்தோடனே அல் ஹத்துல் ஃபாசில், இந்த பிரித்து காட்டக்கூடியது, இந்த இடத்துல எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை பிரித்து அறிய வேண்டுமா இருந்தால் இருக்கிற ஒரே ஒரு நல்ல வழி என்ன, ஃபஹ்மு சஹாபா. நீங்கள் புரிந்து கொண்ட முறையில் சஹாபாக்கள் யாருமே புரியவில்லை. இந்த குர்ஆன் வசனங்களை வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலைக ஹுமுல் காஃபிரூன் என்ற வசனத்தை நீங்கள் புரிந்து கொண்டது போன்று சஹாபாக்கள் யாருமே புரியவில்லை என்று சொல்கிறார். எனவேதான் கடைசியில் அவங்க பிடிவாதமாக இருந்த போது அவங்களோட யுத்தம் செய்கிறாங்க எல்லாம்.